இன்னைக்கு நம்ம ஸ்பேஸ் பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருக்கோம்னா இதுக்கு முக்கியமான காரணம் இந்த லைக்கா டாக் தான். விண்வெளிக்கு போனா திருப்பி உயிரோட பூமிக்கு வராதுன்னு தெரிஞ்சும் அனுப்பி கொல்லப்பட்ட ஒரு நாய். 1950s அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நம்மள யார் பெரிய ஆளுன்னு போட்டி ஏற்படுது. இதுல ரஷ்யா தான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக விண்வெளிக்கு ஒரு உயிரினத்தை அனுப்பணும்னு முடிவு பண்றாங்க. அதுக்கு ஒரு நாய் தான் சரியா இருக்கும்னு தெருநாய்களா பார்த்து தேர்ந்தெடுத்து அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுல லைக்கா ஆல்பினான்ற இந்த 2 நாய்களும் செலக்ட் ஆகுது. ஆனா ஆல்பினா அங்க இருக்க எல்லாரு கூடயும் அன்பா பழகினதுனால லைக்காவை ஸ்புட்னிக் 2ல அனுப்புறதுக்கு முடிவு பண்றாங்க. கரெக்டா 1957 நவம்பர் 3 அன்னைக்கு லைக்காவுக்கு எல்லாரும் முத்தம் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. விண்கலம் கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே அந்த சத்தத்துல பயந்த லைக்காவுடைய இதயம் நார்மலா இருக்கிறத விட 3 மடங்கு அதிகமாக அடிச்சிருந்திருக்கு. அடுத்து விண்வெளிக்கு போன 103வது நிமிஷத்திலேயே அங்க இருக்க வெப்பம் தாங்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு இறந்து போயிருக்கு. ஸோ ரஷ்ய கவர்மெண்ட்டும் லைக்காவுடைய ஞாபகார்த்தமா செலவச்சிருக்காங்க. அண்ட் லைக்காவுடைய பேர்ல நிறைய ஸ்டாம்ப்ஸும் வெளியிட்டிருக்காங்க. இப்படி இன்னைக்கு விண்வெளியில நம்ம இவ்வளவு வளர்ந்துருக்கோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த லைக்கா தான். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த லைக்காவுடைய எமோஷனல் ஸ்டோரியை நம்மளால மறக்க முடியாது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.